ஹாய்ங்க, மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போகலாம் வரீங்களா? ஆமாங்க, இது ஒரு சின்ன ட்ராவல் vlog. இங்கே நம்ம ஹூஸ்டன் பக்கத்தில் இருக்கிற மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு இப்போ போகிறோம். எங்கள் வீட்டிலேருந்து இந்த கோயிலுக்கு போகிறதுக்கு கிட்டத்தட்ட 50 நிமிஷம் ஊர்லேருந்து 1 மணி நேரம் போல் ஆகுங்க. ஸோ இப்போ நான் மீனாட்சி அம்மன் கோயிலை நோக்கி போயிட்டுருக்கேன். இது தாங்க டவுன் டவுன் ஹூஸ்டன் சிட்டி. இந்த ஊர் இருக்குல்ல, இங்கே பேராக போட்டிருக்கு பார்த்தீங்களா இந்த பிரிட்ஜில். இது என்னென்னா பேரிக்கா. இந்த ஊர் பேர் பேர்லேண்டுங்க. இந்த பேர்லேண்ட்ற ஊரில் தான் இப்போ மீனாட்சி அம்மன் கோயில் இருக்குது. இந்த ஊரை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி இந்த பிரிட்ஜில் எல்லாத்துலேயும் இந்த பேர் போட்டிருப்பாங்க. இப்போ இந்த சந்து திரும்பி நேராக போனோன்னா நம்ம மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிடுவோங்க. வாங்க கோயிலுக்குள்ளே போய் பார்க்கலாம். வெல்கம் டு மை சேனல் ஆர்க்ஸ் லைஃப் இன் USA. கோயிலுக்கு வந்தாச்சுங்க. எவ்வளோ மங்களகரமாக சூப்பராக பெரிய கோபுரத்தோடு இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி கோயிலுக்கெல்லாம் வரும்போது தான் நம்ம இந்தியாவை மிஸ் பண்ணாமல் கொஞ்சம் இருக்க முடியுதுங்க. நம்ம ஊர் கோயில், அங்கே இருக்கிற ஒரு பாசிட்டிவ் வைபு, இது எல்லாமே இங்கேயும் இங்கே கொண்டு வந்திருக்காங்க. அந்த கோபுரம் தெரியுது பார்த்தீங்களா? அதுதாங்க மெயின் என்ட்ரன்ஸு. நம்ம போய் இப்போ ஃபஸ்ட்டு வண்டியை பார்க் பண்ணிவிட்டு நம்ம இந்த வழியாக போகலாம். இதுதாங்க நம்ம போகிற மெயின் என்ட்ரன்ஸு. இது மாதிரி இந்த கோயிலில் எப்படி நம்ம இந்தியாவில் கோயிலெல்லாம் இருக்குமோ அதே மாதிரி 4 பக்கமுமே வாசல் வச்சுருக்காங்க. இது மெயின் வாசல். இப்போ இந்த வாசல் வழியாக உள்ளே போனோம்னா நேராக தெரியுது பார்த்தீங்களா? அந்த கதவை திறந்து உள்ளே போனால் தான் சாமி இருக்காங்க, மீனாட்சி அம்மன். இப்போ நம்மளால் அது உள்ளார போய் வீடியோ எடுக்கிறதுக்கு அலௌட் கிடையாது. ஸோ நான் சும்மா கோயிலை சுற்றி மட்டும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். வாங்க குயிக்காக போய் பார்க்கலாம். இப்போ இந்த மெயின் மீனாட்சி அம்மன் சன்னதி காமிச்சேன் இல்லைங்களா? அதை நம்ம இப்போ சுற்றி வர போகிறோம். அப்படி நம்ம சுற்றி வரும்போது இங்கே 4 கார்னர்ஸ்லேயுமே சின்னதாக ஒரு சன்னதி அமைச்சு அங்கே வெவ்வேறு சாமிகளை வச்சுருப்பாங்க. இப்போ இந்த கார்னர் தெரியுது பார்த்தீங்களா? இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு துர்கை சன்னதி இருக்குது. அதே மாதிரி இப்போ இந்த சைடில் பார்த்தோம் அப்படின்னா இங்கே நடராஜர் சன்னதியும் இருக்குது. இதே மாதிரி அந்த சைடு இருக்கிற 2 கார்னர்ஸ்லேயும் சன்னதி வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம சுற்றி வரும்போது மற்ற சாமி எல்லாரையுமே பார்த்துட்டு போகலாம். இதுதாங்க வெளிப்பிரகாரம். இப்படி நம்ம சுற்றி போகும்போது அங்கே நேராக ஒரு கதவு தெரியுது பார்த்தீங்களா? அங்கே விநாயகர் சன்னதி இருக்குது. அதோடு இல்லாமல் ஐயப்பன் சன்னதியும் அங்கே தான் இருக்குது. இதுதாங்க மீனாட்சி அம்மன் அந்த மெயின் சன்னதி மேலே இருக்கிற கோபுரம். நான் சொன்னேன் இல்லைங்களா, 4 புறமுமே வாசல் இருக்கும் உள்ளே வரேன்னு. இது இந்த சைடில் இருக்க வாசல். இப்படியே நேராக போனோம்னா ஐயப்பன் சுவாமி சன்னதி இருக்குது. இன்றைக்கி ஐயப்பன் சுவாமிக்கு ஏதோ பூஜை நடந்திருக்குங்க. நான் வரும்போது எல்லா பூஜையும் முடிஞ்சிருச்சு. பட் ஸ்டில் ஓரளவு கூட்டம் இருந்துச்சு. நான் முடிஞ்ச அளவு யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணும்னு கூட்டமெல்லாம் குறையிற வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் இந்த வீடியோவை எடுத்தேன். இப்போ நம்ம கோயிலோட பின்புறத்துக்கு வந்தாச்சுங்க. இது பின்வாசல். இங்கே ஓமம் பண்ணதோட அந்த இதெல்லாம் இங்கே வச்சுருக்காங்க. அதோட அங்கே பாருங்கள் விநாயகர் சிலை தெரியுது பாருங்கள். இது இந்த முறை விநாயகர் சதுர்த்தியும் போது முன்னாடியே வச்சுருந்தாங்க. நான் போன முறை கோயிலுக்கு வந்திருந்த போது கூட இது முன்வாசல்லே தான் இருந்தது. இப்போ இதை இந்த பின்னாடி இருக்க மண்டபத்துக்கு மாற்றிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது ஐயப்பன் சுவாமி சன்னதிக்கு அப்படியே ரைட் சைடில் இருக்கிற சன்னதிங்க. இங்கே முருகன் சன்னதி இங்கே இருக்குது. அவ்வளோதாங்க. இப்போ இந்த முருகன் சன்னதியை முடிச்சுட்டு நம்ம நேராக போனோன்னா நான் முன்னாடி காமிச்ச மாதிரி நடராஜர் சன்னதி வரும். அதோடு நம்ம முன்வாசல் வழியாக அப்படியே வெளியில் போய்க்கலாங்க. இதோடு நான் கோயில் சுற்றி காமிக்கிறது முடிச்சுக்கிறேங்க. ஏன்னா திருப்பி நிறைய ஐயப்பன் பூஜைக்கு வந்தவங்கலாம் வந்துட்டாங்க. ஸோ நான் அதோட முடிச்சுட்டு வெளியில் வந்துட்டேன். இப்போ வெளியில் இது லெஃப்ட் சைடுங்க. இப்படி நடந்து போனோம்னா பின்னாடி கேஃபட்டீரியா இருக்கும். அங்கே நிறையா சாப்பாடெல்லாம் கிடைக்கும். நம்ம வேணும்னா வாங்கி சாப்பிட்டுக்கலாம். என்னால் எதையுமே ஃபுல்லாக
ஃபுல்லாக கவர் பண்ண முடியலைங்க. இது வந்து மண்டபங்க. இங்கே தான் வந்து பொங்கல் போது வந்து இங்கே பொங்கல் வைப்பாங்க. நான் வந்து இந்த முறை வந்து பொங்கல் போது வந்து முடிஞ்சதுன்னா வீடியோ எடுத்து போடுறேன். நான் பழைய வீடியோ எதுவும் என் கையில் இருக்கான்னு தெரியல, இருந்துச்சுன்னா நான் இந்த இதில் அட்டாச் பண்ணுறேன். இங்கே தான் வந்து கொண்டு வந்து புது கார்லாம் எடுத்துகிட்டு வந்தால் இங்கே தான் கார் பூஜை பண்ணலாம். அப்புறம் இங்கே பின்னாடி வந்து இவங்களே வந்து ரைஸ் பெட் போட்டு நிறையா வெஜிடபிள்ஸ்லாம் வளர்க்குறாங்க. இதெல்லாமும் வந்து கேஃபில் வந்து விற்பாங்க யூஸ்வலாக. கொஞ்சம் நல்லா விற்று இதெல்லாம் வந்து கோயிலுக்கு தேவைக்கு அந்த மணிக்கு யூஸ் பண்ணிக்குவாங்க. இங்கே விளையிறத வந்து விற்று அதே அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. அதுதாங்க கேஃபட்டீரியா. இவ்வளோ தாங்க என்னால் எடுக்க முடிஞ்சுது. ஏன்னா இதுக்கு மேலே வந்து நிறையா ஐயப்பன் பூஜைக்கு வந்தவங்களோட கூட்டமெல்லாம் வந்துருச்சு. அவங்க திருப்பி வேறு பூஜை பண்ணிகிட்டு இருந்தாங்க. கெஃபேவும் அங்கே இருக்கிற மண்டபத்துலேயும் நிறையா ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ என்னால் அது எல்லாத்தையுமே கவர் பண்ண முடியல. ஸோ நான் நெக்ஸ்ட் டைம் வரும்போது கண்டிப்பாக அது எல்லாத்தையும் கவர் பண்ணி போடுறேன். இப்போ அவ்வளோதாங்க, கோயில் ட்ரிப்பை முடிச்சுட்டு கொஞ்சமாக கெஃபேல எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட்டுட்டு திருப்பி வீட்டை பார்க்க கிளம்பியாச்சு. இப்போ நாங்கள் வீட்டுக்கு போயிடுவோம். நீங்கள் எல்லாரும் இந்த வீடியோவை கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.